Vidyakumar IS Academy Institute for your success. Friends, இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வழக்கில் 30 ஆண்டுகள் சிறை வந்து பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராகவும் மாணவிகளுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து வரவேற்கத்தக்கது. டிசம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் நடைபெற்றது. ஸோ குற்றம் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 சார். ஸோ 24 வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி குற்றம் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து வரவேற்கத்தக்க ஒன்றாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அடுத்து மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு தொடர்புடைய வந்து சாட்சிகளின் அடிப்படையில் வந்து தொடர்ந்து தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு வந்து. ஸோ மற்றது எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் லோக்கல் நியூஸாக இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசாக நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஜஸ்ட் ஹெட்லைனை மட்டும் அப்படியே ரீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ எக்ஸாம் இருக்கிறனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வந்து நேரடியாக குரல் தான் ஃப்ரெண்ட் வந்து போகிறோம் வந்து. ஸோ மேலே வந்து என்னென்னா போக்குவரத்து விதிகளை மதிக்கிறத பற்றியும் போக்குவரத்து சட்டங்களை பற்றியும் ஸோ அதை வந்து இப்போ வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸோ அது மூலியமாக வந்து போக்குவரத்து விதிகளை மீறுவதற்கான இந்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படுறதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம குரல் தான் வந்து நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படி பார்க்குறோம். ஸோ குடிகளை வந்து பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று அப்படின்னு பார்க்குறோம். செங்கோன்மை அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரமும் செங்கோன்மை தான், பொது தமிழ்ல. ஸோ அதுல வரக்கூடிய ஒரு குரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினமணி தலையங்கத்திலையும் வந்திருக்கு. ஸோ குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றங்கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். இப்போ வேந்தனுடைய தொழில் என்ன அப்படின்னா குடிகளை பிறர் வருத்தாமல் காக்கிறது, தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி என்று. அப்ப தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு அரசுடைய தொழில், அது வந்து பழியா வந்து இருக்காது. இப்ப தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது வந்து பழி என்று அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஸோ சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறது அப்படின்றது அரசு அப்படின்னும் போது அதுக்கு தண்டனை வழங்கக்கூடிய இடத்துல வந்து நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்தியாவில் வந்து தற்போது விமான நிலையங்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 162 அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ 122 விமான நிலையங்கள் இருக்கு அப்படி பார்க்கிறோம். மத்திய அரசின் பிராந்திய விமான போக்குவரத்து மேம்பாட்டு திட்டம் தான் என்னன்னா உதான் அப்படின்ற திட்டம் பார்க்கிறோம். இதுலனா சிறிய நகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களை ஏற்படுத்துவது, ஸோ அதுக்கு போக்குவரத்து வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக வந்திருக்கு. அப்போ உதான் அப்படின்ற திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. விமான போக்குவரத்து மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். மொத்த விமான நிலையங்கள் இந்தியாவில் 162 இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பன்னாட்டு விமான நிலையங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாலும் 4 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து கனடாவில் G7 உச்சி மாநாடு. ஸோ இந்த மாநாடு கனடா நமக்கு ஏற்கனவே வந்து வாய்க்கா தகராறுன்னு சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா காலிஸ்தான் தீவிரவாதம் அப்படின்றது வந்து வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு நாடு எங்க அப்படின்னா கனடா அப்படின்னு பார்க்கணும். இப்போ காலிஸ்தான் தீவிரவாதம்னா என்ன அப்படின்னா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தையும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தையும் ஒன்றாக சேர்த்து காலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி காலிஸ்தான் சொல்லி நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தீவிரவாத குழுக்களுடைய கோரிக்கையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கோரிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த இயக்கம் வந்து இங்க தடை விதிக்கப்பட்ட இயக்கம் வந்து எங்க வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னா கனடால ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் வந்து கனடாவுடைய பிரதமர் வந்து இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இப்ப பதவியில வந்து இல்ல. ஸோ அவர் இருக்கும் போது வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஸோ அவர் இருக்கும் போது வெளிப்படையா அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். அது ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்து வந்து புதிய கட்சி வந்து ஆட்சியில் வந்து பதவியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அது என்ன கட்சி அப்படின்னு லிபரல் கட்சி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனுடைய தலைவர் யார் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். மார்க் வந்து கார்னி அப்படின்ற தலைமையிலான புதிய அரசு அப்படின்னு அமைந்திருக்கு. அப்போ மார்க் கார்னி அப்படின்றவர் கனடாவுடைய தற்போதைய பிரதமர். அவருடைய பார்ட்டி வந்து லிபரல் பார்ட்டி. அது ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறமும் இந்தியாவுடைய அந்த உறவு அந்த விரிசல் அப்படின்றத சரி செய்யறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து G7 மாநாட்டுக்கு வந்து போக போறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ கனடாவில் G7 உச்சி மாநாடு பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார். ஸோ அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய G7 அமைப்பு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன்ட்னா பிரச்சனையை பத்தி கேட்க மாட்டாங்க. ஸோ கனடாவுடைய தற்போதைய பிரதமர் அதே மாதிரி கனடாவில் தற்போதைய எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அதை விட ரொம்ப முக்கியமான G7ல யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க அப்படின்னு இம்பார்ட்டன்ட். ஸோ அமெரிக்கா மெம்பரா இருக்கு, கனடா மெம்பரா இருக்கு. அப்ப அமெரிக்கா கனடா எந்த கண்டத்துல இருக்கு? வட அமெரிக்க கண்டம் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வட அமெரிக்க கண்டத்துல மொத்தம் எத்தனை நாடுகள்? 2 நாடுகள் வந்து இருக்கு G7ல அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஐரோப்பிய கண்டம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உறுப்பினர் யார் யார் இருக்கு அப்படின்றது வந்து ஒன்னு பிரிட்டன், பிரான்ஸ், இவங்க வந்து 2ஆம் உலக போர் கூட்டாளி அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இத்தாலி, ஜெர்மனி இவங்களும் 2ஆம் உலக போர்ல கூட்டாளி. ரெண்டு ஆப்போசிட்ல இருப்பாங்க. பட் பிரிட்டன், பிரான்ஸ் இவங்க ஒரு
டீம். அதே மாதிரி வந்து இத்தாலி ஜெர்மனி இவங்க ஒரு டீம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நாடு அச்சு நாடுகள் நேச நாடுகள் சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. நேச நாடுகள் அப்படின்னும் போது பிரிட்டனும் பிரான்ஸ் வரும், அச்சு நாடுகள் அப்படின்னு ஜெர்மனி இத்தாலி வரும். ஸோ இவங்க 2 பேர் ஆப்போசிட் மொத்தம் எத்தனை ஆச்சு? அங்க வந்து 2, இங்க ஒரு 4, 6 ஆச்சு. ஒரே ஒரு ஆசிய நாடு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ G7ல மெம்பர்னா இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்கவே மறக்காது. ஸோ வட அமெரிக்காவில் 2 நாடு, ஒன்று கனடா, இன்னொன்று அமெரிக்கா. அதே ஐரோப்பிய கண்டத்தில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 2ஆம் உலகப் போரில் பங்கேற்று 2 ஆப்போசிட்ல இருந்து 2 நாடுகள் என்னன்னா, ஒன்று பிரிட்டன் பிரான்ஸ், இன்னொன்று வந்து ஜெர்மனி இத்தாலி அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜப்பான் அப்படின்னு 2ஆம் உலகப் போரில் பங்கேற்றது. அந்த போர் முடிவு வந்து அமெரிக்கா வந்து ஜப்பான்ல பாம்பு போட்டு தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ ஜப்பான் வந்து இருக்கு, ஆசிய நாடு ஒரே ஒரு நாடு அப்படின்னு பார்க்குறோம். வேற நாடுகள் குறிப்பா ரஷ்யா இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னாங்க. ரஷ்யா வந்து வளரும் நாடு, வளர்ந்த நாடுகள் தான் வந்து G7 அப்படின்னு கூட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நாடுகளிடையே அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், பாதுகாப்பு விஷயங்களை விவாதித்து மேம்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்கும் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த அமைப்பின் உச்சி மாநாடுகளில் சிறப்பு அழைப்பாளராக யார் போவாரா? நம்ம இந்திய உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாடுகள் பங்கேற்பது வழக்கம். வந்து நம்ம தலைவர் வந்து போயிட்டு தான் இருப்பார் ஒவ்வொரு ஆண்டும். ஜெர்மனியில் நடந்தப்பையும் போனார், வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடந்தப்பையும் போனார். ஸோ இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், கதையை தெரிஞ்சுக்கணும். ஆனால் G7 அப்படின்றது உறுப்பு நாடுகள் யார் யார் அப்படின்றது நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். 2025 G7 மாநாடு எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனடாவில் நடைபெற உள்ளது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து குரியன் ஜோசப் வந்து, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற குரியன் ஜோசப் வந்து, இவரை வந்து நம்ம தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தலைமையிலான மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்தும், மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் தேவையான ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை வழங்க வந்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலைக்குழு. அப்ப இந்த உயர்நிலைக்குழு எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வந்து ஒண்ணு மேம்படுத்தணும், இன்னொன்னு மீட்டெடுக்கணும். மாநில உரிமைகள் மீட்டெடுக்கிறதுனா புதுப்பட்டியில கொண்டு போய் வச்சிருக்க கல்வியை கொண்டு வரணும் அப்படின்றது ஏற்கனவே நம்மளோட கோரிக்கை வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி வேற என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது குறித்து ஆய்வு செய்ய. அப்ப ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலை குழு அலுவலகம் அப்படின்றது அரசு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். ஸோ அது யாரோட தலைமையில் அமைச்சிருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம தமிழக அரசு பொறுத்தவரை ஒன்றிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். செய்தித்தாள் மற்ற இடங்களில் இன்னும் மத்திய அப்படின்ற வார்த்தை வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 2026க்குள் இந்தியாவுக்கு S-400 ஏவுகணை. இந்த S-400 ஏவுகணை வழங்கின நாடு எதுனா ரஷ்யா. அதாவது இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன் இருக்குன்னா அதை இடைமறித்து வழியிலே வானிலே தாக்கி அழிக்கக்கூடியது தான் என்னன்னா S-400 அப்படின்ற ஏவுகணை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப S-400 ஏவுகணை அப்படின்னு எந்த நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இது வந்து பகல்கான் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா நம்ம சிந்தூர் ஆபரேஷன் வந்து நடத்தணும். அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கும் அதே மாதிரி அந்த பதில்வினை வந்து எதிர்வினை வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து வந்த ஏவுகணை எல்லாம் இடைமறிச்சு அழிக்கிறதுக்கும் நம்ம இந்த S-400 அப்படின்னு ஏவுகணையை பயன்படுத்தணும் அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுதான் நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் நான் நோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ தினமணி செய்தித்தாள நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.